ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு 6 மாத குழந்தை இருந்தது. அலியல் அஸ்கர் என்று சொல்வாங்க. அந்த 6 மாத குழந்தை தண்ணீரால் அழுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 6 மாத குழந்தையை உயர்த்தி காட்டி, என்னுடைய கருத்தை நான் ஒரு இடத்தில் கொடுக்கிறேன், இந்த குழந்தைக்கு தண்ணீர் எடுத்து வருவதற்கு நீங்கள் அனுமதி அளியுங்கள். ஏன்னா அந்த கர்பலாவை சுத்தி யூஃப்ரேட்ஸ் நதி ஒரு நதி ஓடிட்டு இருந்துச்சு. அந்த நதியை ஃபுல்லா என்ன பண்ணாங்க அப்படின்னா பிளாக் பண்ணிட்டாங்க, தண்ணி எடுக்க முடியாத அளவுக்கு. அப்ப உபைதுல்லா பின் ஜியாத் அடுத்த ஆர்டர் கொடுக்கிறார், உங்களுடைய எல்லா அம்புகளும் அந்த 6 மாத குழந்தையுடைய நெஞ்சை தைக்க வேண்டும் என்று. ஹுசைன் ரலியல்லாஹு தூக்கி காட்டி, இவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், இவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரர் என்று சொன்னதற்கு பிறகும் அந்த அம்புகள் ஏறத்தாழ 5000 நபர்களுடைய அம்புகள் அந்த குழந்தையுடைய நெஞ்சை தைத்து விடுகிறது. அப்படியே ஹுசைன் ரலியல்லாஹு கையில் இருந்து ரத்தம் வழிந்து ஓடுகிறது. இப்படி மதிய நேரம் வரை ஏறத்தாழ பலர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். பிறகு மீண்டும் மாலை போர் தொடங்குகிறது. போர் தொடங்கிய நேரத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தீர தீரமாக சண்டையிடுகிறார்கள். யாரும் நெருங்க முடியவில்லை. எல்லோரும் இந்த ஆஷுராவுடைய தினம் கடந்து வந்து இருக்கிறது. முதலாவதாக ஆஷுராவுடைய நோன்பு ஐயாமுல் ஜாஹிலியா, அரியாவை காலம் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்னால் உள்ள அந்த காலம் ஐயாமுல் ஜாஹிலியா என்ற காலம். அதாவது மனிதர்கள் தங்களுடைய மனப்போன போக்கிலே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம். அந்த காலம் தொட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த காலம் வரை இந்த ஆஷுராவுடைய நோன்பு நோக்கப்பட்டு வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடமையும் ஆக்கி இருந்தார்கள். கடமையான ஒரு நோன்பாக இந்த ஆஷுராவுடைய நோன்பு இருந்தது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு ரமலான் கடமையாக்கப்படுகிறது. கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை விரும்பியவர்கள் நோக்கலாம், விரும்பவில்லை என்றால் விட்டுவிடலாம் என்கின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்தார்கள். கடமை என்கின்ற அந்த படியிலிருந்து ஒரு படி இறங்கி விரும்பக்கூடிய ஒரு சுண்ணத்தாக அது மாறியது. பிறகு மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு இந்த நாளில் நோன்பு நோக்கிறார். அப்ப காரணம் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், இந்த நாளில் தான் அல்லாஹ் கொடுங்கோலன் ஃபிரௌனிடத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை பாதுகாத்தார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் இந்த நோன்பை நோக்கிறோம் என்கின்ற பதிலை சொன்னபோது சொன்னார்கள், உங்களை விட மூசாவிற்கு மிகவும் உரிமையானவர்கள் நாங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த 10வது நாள் நோன்பை நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். பிறகு ஹிஜ்ரி 11க்கு பிறகு, அதாவது ஃபத்ஹே மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு ஹிஜ்ரி 11 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த இறுதி காலகட்டம். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் 10 நோன்பு வைத்தால், 10ஆம் நாளன்று நோன்பு வைத்தால் அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக நீங்கள் 9ம் 10ம் வையுங்கள். நான் உயிரோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் 9ம் 10ம் வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். 4 கட்டங்களாக ஆஷுராவுடைய நோன்பு கடந்து வந்த பாதை. இப்போ நம்ம 9, 10 என்ற 2 நாட்களில் நோன்பு நோற்பதே அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத். இது போக மார்க்க அறிஞர்களுடைய கருத்து, மற்றொரு கருத்து என்னவென்றால் 9, 10 அல்லது 10, 11 என்ற இந்த 2 தேதிகளில் நீங்கள் நோன்பு நோக்கலாம் என்ற ஒரு மார்க்க அறிஞருடைய கருத்தும் நிலவுகிறது. ஆனால் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால் 9ம் 10ம் என்பதுதான். இதுதான் சுருக்கமாக ஆஷுரா நோன்பு கடந்து வந்த பாதை. இந்த ஆஷுரா நோன்பை பொறுத்தவரை முதல் சம்பவமாக நாம் பார்க்கக்கூடியது, அதாவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்லக்கூடிய நம்முடைய கொள்கை பார்க்கக்கூடிய பார்வை என்பது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள். இந்த வரலாறு ஒரு மிகப்பெரிய படிப்பினையை தரக்கூடிய வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறார் அவருடைய சகோதரர் ஹாரூனோடு. நீங்கள் சென்று அந்த ஃபிரௌனிடத்திலே இஸ்லாமிய அழைப்பு பணியை மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் அவனை அழையுங்கள் என்று சொன்னபோது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட சகோதரரை அழைத்து சென்று ஃபிரௌனிடத்திலே தஅவா பணியை செய்தார்கள். ஆனால் அவன் கடைசி வரை தன்னையே அவன் உயர்த்தி பிடித்தான், தானே கடவுள் என்றும் வாதிட்டான்.
அல்லாஹுவை அவன் ஏற்பதற்கு மறுத்தான். அப்படி மறுத்த நேரத்தில் அல்லாஹ் பல அத்தாட்சிகளை கொண்டு அவனுக்கு அவருடைய ஆட்சி வருகிறது. இவர்கள் ஏறத்தாழ 20 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்கள், 60 வரை. இவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இவருடைய மகன் யசீத் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். ஆனால் எப்படி வந்தார் என்றால் வாரிசு அரசியல் என்கின்ற முறையில் இவர் ஆட்சிக்கு வருகிறார். பொதுவாக இஸ்லாம் வாரிசு அரசியலுக்கு எதிராக பலர் பைஅத் செய்து கொடுத்து யார் மக்கள் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாரோ அவரே ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கை காட்டப்பட்டவர்களே ஆட்சிக்கு வர முடியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கலீஃபா வந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள்தான் இதற்கு பிறகு இவர்கள்தான் சரியான ஒரு தலைவர் என்பதை அவருடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் நமக்கு காட்டி கொடுத்தார்கள். பிறகு உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இவர்கள் எல்லோரும் சஹாபாக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த குலஃபாக்கள். ஆனால் யசீத் என்று சொல்லக்கூடிய இவர் முஆவியாவுடைய மகன், எந்த விதமான மக்களுடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு இவர் ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்கிறார். இவர்களுக்கு பைஅத் செய்து கொடுப்பதற்கு பெரும் பெரும் சஹாபாக்களுக்கு விருப்பம் இல்லை. அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு சுபைர் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் இவருக்கு பைஅத் செய்து கொடுக்க மாட்டோம் என்று பின்வாங்கி விட்டார்கள். அதில் ஒருவர் தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுடைய ஆதரவாளர்கள், ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதரவாளர்கள் கடிதம் எழுதி இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் கூஃபாவிற்கு வந்து விடுங்கள், நாம் ஒரு படையை திரட்டி கொண்டு யசீதை எதிர்ப்போம் என்று ஏறத்தாழ 150 கடிதங்களை எழுதுகிறார்கள். வரலாற்றில் சொல்லப்படுகிறது 150 கடிதங்கள் எழுதப்படுகிறது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபாவிற்கு வர சொல்லி. பல கடிதங்களுக்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இது சரியான ஒன்றாக இருக்கிறது என்று அவர்கள் எடுத்துக்கொண்டு மதீனாவில் இருந்து மக்காவிற்கு சென்று அங்கே சற்று நாட்கள் தங்கிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார், அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர்கள் பேத்திகள் என்று அடங்கக்கூடிய 50 நபர்கள் கொண்ட ஒரு படை மக்காவில் இருந்து கூஃபாவை நோக்கி பயணம் செய்கிறது. எத்தனையோ சஹாபாக்கள் தடுக்கிறார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் ஒருபோதும் அங்கே செல்ல வேண்டாம், உங்களுடைய தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சூழ்ச்சி செய்து கொலை செய்த கூட்டம் இதுதான். உங்களுடைய சகோதரர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சூழ்ச்சி செய்து கொண்ட கூட்டம் இது. இந்த கூட்டத்தை நீங்கள் நம்பி இவர்களுக்கு பின்னால் நீங்கள் செல்லாதீர்கள். ஆனால் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள். இந்த முடிவில் ஒரு நலவு இருக்கிறது என்று நினைத்துதான் அவர்கள் சென்றார்கள். கூஃபா வாசிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்ற அந்த எண்ணத்தில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு புறப்பட்டு பாதி தூரம் வந்ததால் அவர்கள் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முடிவில் உறுதியாக இருந்து விட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு செல்கிறார்கள். கூஃபாவிற்கு செல்கின்ற அந்த வழியிலே கர்பலா என்கின்ற இடம் வருகிறது. கர்ருன் வ பலாஉன் என்றுதான் இந்த பேருக்கு சொல்வார்கள். கர்ருன் வ பலாஉன் என்றால் துக்கத்தை சுமந்த ஒரு ஊர், ஃபித்னாக்களை சுமந்த ஒரு ஊர் என்ற அர்த்தம். இந்த கர்பலா என்கின்ற அந்த மைதானத்திற்கு அருகாமையில் வரும் பொழுது இந்த செய்தி யசீதுக்கு செல்கிறது. யசீத் என்ன செய்கிறார்? தன்னுடைய ராணுவ படையில் இருக்கக்கூடிய உபைதுல்லா பின் ஜியாத் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ராணுவ தளபதியை அனுப்பி, நீங்கள் சென்று அவரை தடுத்து நிறுத்துங்கள், கர்பலாவில் தடுத்து நிறுத்தி அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை மீண்டும் அழைத்து வாருங்கள் என்று அனுப்புகிறார். உபைதுல்லா பின் ஜியாத் அவர் ஒரு தளபதியை போட்டு ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில். அங்கே சென்றதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் உங்களோடு போர் செய்வதற்கு வரல, எங்களுடைய நோக்கம் போர் செய்யணுங்கிறதுக்காக இல்ல, நாங்கள் கூஃபா வாசிகள் எங்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது 3 ஆப்ஷனை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வைக்கிறார். ஒண்ணு, எங்களை வந்த வழியிலே விட்டுருங்க, இல்ல எங்களை யசீதிட கொண்டு போய் ஒப்படைங்க, யசீத் எங்களுக்கு தீர்ப்பளிக்கட்டும், இல்ல போர் தான் என்ன இருந்துச்சு அப்படின்னா போர் செய்யற எண்ணம் இல்ல, ஏன்னா அவன் போர் படையோட வரல, வந்தது 50 பேர், அந்த 50லும் மெஜாரிட்டி யாருன்னா பெண்கள் தான் இருக்காங்க, போரினுடைய நியத்தில் அவர்கள் வரவில்லை. ஆனால் உபைதுல்லா பின் ஜியாத் என்கின்ற இந்த கொடுங்கோலன் இவன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெட்டி சாய்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். அவன் சொன்னான், போரை நீங்கள் தொடங்க வேண்டும்.
வேண்டும். இல்லை என்றால் ஹுசைன் எனக்கு முன்னால் சரண்டர் ஆக வேண்டும். உபைதுல்லா பின் ஜியாத் எனக்கு முன்னால் ஹுசைன் சரண்டர் ஆக வேண்டும் அல்லது அவரோடு போர் தொடுப்போம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரன் நான், அவருடைய வம்சத்தில் வந்தவன் நான், இவனுக்கு முன்னால் எல்லாம் என்னால் சரண்டர் ஆக முடியாது. போர்தான் செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய உடலில் கடைசி ரத்தம் இருக்கும் வரை உங்களோடு நான் போர் செய்வேன் என்று சொன்ன நேரத்திலே முஹர்ரமுடைய 10வது நாள் காலை போர் தொடங்குகிறது. ஏறத்தாழ இந்த போர் காலையில் ஆரம்பித்து மக்ரிபுடைய நேரம் வரை இந்த போர் சென்று கொண்டே இருக்கிறது. 5000 வீரர்கள், இங்கே வெறும் 50 நபர்கள். ஒரு கூடாரத்திற்கு உள்ளே பெண்கள் எல்லாம் அமர வைக்கப்படுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலை முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கிறார்கள். ஆனால் யாரும் இந்த பேச்சுவார்த்தைக்கு பணியவில்லை. போர் தான் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அதனால் போர் தொடங்குகிறது. போர் தொடங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை எல்லா நகரங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டது ஊர்வலமாக. இதுதான் கர்பலாவில் நடந்த ஒரு கோர சம்பவம். சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நீண்ட கருத்துக்கள் இதற்குள் இருக்கிறது. சுருக்கமாக கர்பலாவில் நடந்த ஒரு மிக கொடூர சம்பவம் முஹர்ரம் 10 இதுதான். இதை முன்னிட்டு தான் ஷியாக்கள் தங்களுடைய மாரிலும் தங்களுடைய உடம்பிலும் கிழித்துக் கொள்கிறார்கள். இதனுடைய துக்கம் அனுசரிக்கும் விதமாகத்தான் இவர்கள் செய்கிறார்கள். ஆனால் மார்க்கத்தில் யாருடைய இறப்பிற்கும் இது போன்று துக்கம் அனுசரிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரவில்லை. 3 நாட்கள் மட்டும்தான் அனுமதி துக்கம் அனுசரிப்பதற்கு ஒருவர் இருந்தார். அதுவும் இப்படி சட்டையை கிழித்துக் கொண்டு மாரில் அடித்துக் கொண்டு தலைமுடிகளை பீத்துக் கொண்டு இது அனுமதி அல்ல. இதை விட ஒரு மிக துக்கமான ஒரு சம்பவம் என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம். ஆனால் அதற்கே அனுமதி இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரனுக்கு இப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் ஒருபோதும் அனுமதி கிடையாது. நம்முடைய உள்ளங்கள் வலிக்கும் இந்த வரலாறை கேட்கும் போது, நம்முடைய உள்ளங்கள் இருந்து கண்ணீர் வழியும் இந்த வரலாறை கேட்கும் பொழுது, ஆனால் மார்க்கம் என்கின்ற பார்வையில் யாருக்கும் நம்முடைய உடம்புகளை கிழித்துக் கொள்வதற்கு அனுமதி இல்லை என்பதுதான் முஸ்லிம்களுடைய பார்வையாக இருக்கிறது. இதை ஒரு மிக விமர்சையாக இவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவு இருக்கிறதே, இவர்கள் யூதர்களுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாறை பேச வேண்டிய நோக்கம் என்னவென்றால், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கையில் பயணிக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆஷுராவே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மரணநாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு புரிதல் அஹ்லுஸ் சுன்னா மக்களுக்கு மத்தியில் உள்ளே வந்து நுழைந்ததின் காரணத்தினால் தான் இந்த வரலாற்றை பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆஷுராவுடைய தினத்திலே அதிகமாக நாம் தர்மம் செய்ய வேண்டும், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஆஷுராவுடைய நோன்பை நோற்பாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் ரமதானுடைய நோன்பிற்கு பிறகு ஒரு சிறந்த நோன்பு என்றால் அது இந்த ஆஷுராவுடைய நோன்பு என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, யாரெல்லாம் நேற்றைய தினம் நோன்பு பிடித்தீர்களோ அவர்கள் இன்றைய தினம் அதை முழுமைப்படுத்தட்டும். யாரெல்லாம் நேற்று தவற விட்டீர்களோ மார்க்க அறிஞருடைய கருத்துப்படி நாளை ஒரு நாள் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆகவே 10, 11 ஆகிய 2 நாட்களில் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நாளை சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒன்று சேர்ப்பானாக. நம்முடைய